வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த பதிவு பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா 2025ஆம் ஆண்டினுடைய ஆடி மாத ராசி பலன்கள் தாங்க பார்க்க போகிறோம். இந்த ஆடி மாதத்தில் எந்தெந்த ராசிகளுக்கு எப்படிப்பட்ட நற்பலன்கள்லாம் கிடைக்க போகுது, அதற்கு உண்டான பரிகாரங்கள் என்ன, வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் வீடியோவில் சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை இப்போ தான் நீங்கள் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பார்க்கலாம், சரிங்களா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2025ஆம் ஆண்டு ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் பிறக்க இருக்குது இல்லைங்களா? இந்த ஆடி மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் காத்திருக்குது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக சொல்ல போகிறேன். வீடியோவை மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். விருச்சிக ராசி அன்பர்களினுடைய திருமண வாழ்க்கை, குழந்தை பாக்கியம், தொழில், ஆரோக்கியம், கல்வி, வியாபாரம் இதெல்லாம் எவ்வளோ அமோகமாக இருக்க போகுது, இல்லை சிக்கல்கள் உருவாக போகுதா அப்படிங்கிற ஒரு ட்விஸ்ட்டு இருக்குது. வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள், தெரியும். ஆனி மாதம் நிறைவடைந்து ஆடி மாதம் தொடங்க இருக்குது இல்லைங்களா? சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வருகிறார். இது ஒரு அற்புதமான தருணம். இந்த அற்புதமான தருணத்தில் விருச்சிக ராசி என்பர்களுக்கு இந்த ஆடி மாதத்தில் கிடைக்கக்கூடிய பலன்கள் குறித்து நம்ம பார்க்க போகிறோம். ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு கிரகங்களுமே ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகிறத வச்சு தான் நம்ம எந்தெந்த ராசிக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்குவோம். இந்த கிரக மாற்றங்களால் சில ராசிக்காரவங்களுக்கு சுப பலன்கள், சில ராசிக்காரர்களுக்கு அசுப பலன்களும் கிடைக்க பெறும், சரிங்களா? ஆனி மாதம் முடிவடைந்து விட்டது, ஆடி மாதம் பிறந்துருச்சு இல்லைங்களா? ஆடி மாதம் அப்படின்னாவே நம்மளுக்கு நினைவில் வர்றது என்ன? ஆடி மாதம் அப்படின்னா கோயில் திருவிழாக்கள் தான். ஆடி மாதம் அப்படிங்கிறது அம்மனுக்குரிய மாதம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஆடி மாதத்தில் குலதெய்வ வழிபாடு, ஆடி திருவிழாக்கள் அப்படின்னு எல்லா கோயில்கள்லேயும் திருவிழா கோலாகலமாக நடைபெறும். அந்த மாதத்திலேயே சந்திரன் வீட்டுக்கு சூரியன் வரக்கூடிய மாதம்தான் ஆடி மாதம் பிறக்குது அப்படின்னு சொல்கிறோம். ஆடி மாதத்தில் வரக்கூடிய அமாவாசை அப்படிங்கிறது ஒரு மிக அற்புதமான பலன்களை தரக்கூடியது. இந்த கிரக மாற்றங்கள் இந்த கிரக மாற்றங்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு எப்படிலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, மிதுன ராசியில் குரு பகவான் இருக்கிறாரு. கன்னி ராசியில் செவ்வாய் பகவான் ஆடி 12ஆம் தேதி பெயர்ச்சியாக போகிறாரு. சுக்கிர பகவானை பார்த்தீங்க அப்படின்னா ரிஷபத்தில் இருந்து மிதுனத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. சூரிய பகவான் கடக மனையில் இந்த மாதம் முழுவதுமே அமர்ந்து கொண்டு பலன்களை கொடுக்க போகிறாரு. கேது பகவான் சிம்மத்திலையும், ராகு பகவான் கும்பத்திலையும் அமர்ந்திருக்கிறாரு. சனி பகவான் வக்கரமடைந்து மீன மனையில் இருக்க போகுது. இந்த கிரக மாற்றங்களால் ஆடி மாதத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு ட்விஸ்ட் காத்துட்ருக்கு அப்படின்னே சொல்லுவேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ராசிநாதன் தொழில் ஸ்தானத்தில் கேதுவுடன் இணைஞ்சிருக்கிறதுனால இந்த மாதத்தில் உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், கௌரவம், புகழ் பற்றிய எண்ணங்களாக இருந்துக்கிட்டு இருக்கும். செவ்வாய் கடந்த சில மாதங்களாகவே நீச்சமாக இருந்ததால் மந்தமான காலகட்டமாக இருந்திருக்கும். இனி துணிச்சலோடு தைரியமாக அதிகாரத்தோடு வேலைகளை எடுத்து செய்வீங்க. தொட்டது துலங்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு. சுக்கிரன் எனும் சுபக்கிரகம் உங்கள் ராசியை பார்க்கறதுனால சிந்தனைகள் எல்லாமே அருமையாக இருக்கும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. எதை வேண்டுமானாலும் எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற ஒரு தைரியம் ஏற்படும். 2ஆம் அதிபதியான குரு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால தனவரவு உண்டாகும்.
மறைஞ்சுள்ள பணங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்க பெறும் காலகட்டமாக இது இருக்க போகுது. காப்பீட்டில் இருந்து பணம் வரக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்குது. நீண்ட நாட்களாக கொடுத்து வைத்திருந்த பணம், கிடப்பில் இருக்கக்கூடிய பணங்கள் அனைத்துமே கொடுக்கல் வாங்கல் இந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு அமோகமாக இருக்குது. வீடு வாங்கக்கூடிய யோகம் கூட உங்களுக்கு இருக்குதுங்க. வீடு கட்டக்கூடிய எண்ணம், வீடு இதுவரையும் வேண்டாம் அப்படின்னு நினச்சவங்க கூட வீடு கட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்குது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சேரும். லாட்ரி மூலமாக கூட பணம் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 4ஆம் வீட்டில் ராகு இருக்கிறதுனால பிரம்மாண்டமான சிந்தனை ஓட்டங்கள் உங்களுக்கு உண்டாக போகுது. ஆடம்பரமாக பெரிதாக இந்த விஷயத்தை செய்யணும் அந்த விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு எண்ண அலைகள்லாம் உங்களுக்கு உருவாக போகுது. மாற்றங்கள் அனைத்தும் உண்டாகக்கூடிய காலகட்டமாக உங்களுக்கு இது அமைஞ்சிருக்கு. நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே வெற்றி அடையக்கூடிய சூழல் உங்களுக்கு உருவாக போகுது. வேலை விஷயமாக வெளியில் செல்ல வேண்டிய வாய்ப்புகள் ஏற்படலாம். நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியடைய போகுது. இதுவரை முயற்சியில் இருந்து வந்த தடைகள் அனைத்துமே நீங்கும். கிடப்பில் போட்டிருந்த விஷயங்கள் அனைத்துமே செய்து மகிழக்கூடிய தருணமாக இருக்க போகுது. அரசாங்க வீடு சார்ந்த அது சார்ந்த வேலைகள், அரசாங்க வேலைகள் அந்த மாதிரிலாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெண்களை பொறுத்தளவில் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை சந்தித்து வந்த பாதிப்புகள் எல்லாமே நீங்க போகுது. நிர்வாகம், வேலை சார்ந்த விஷயங்களில் ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக பெண்களுக்கு அமைஞ்சிருக்கு. குழந்தைகள் விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இதுவரை குழந்தைங்களால் நிறைய வருத்தத்தை சந்திச்சிருப்பீங்க. நிறைய அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க. அதிலிருந்து மீளக்கூடிய ஒரு தருணமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பிள்ளைகள் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாமே நிவர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையப்போகுது. குழந்தைகளுக்கும் உங்களுக்கும் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள், பிரச்சனைகள் இதெல்லாம் நீங்கும். 6ஆம் அதிபதி 10ல் உள்ளதால் வேலை வாய்ப்பு உண்டாகும். வேலை இல்லை என்று வருத்தப்பட்டவங்களுக்கு கூட இனிமே ஒரு அற்புதமான வேலை வாய்ப்பு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல செவ்வாய் வலுவாக இருக்கிறதுனால ஆடி மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்லதை கொடுக்கும் காலகட்டமாக இருக்குங்க. ஆடி மாதம் 12ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போகிறதுனால வேலையில் இல்லை பதவி உயர்வு, சம்பள உயர்வு, வேறு இடத்துக்கு பணி மாற்றம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. ஆடி மாதம் 10ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா சுக்கிரன், குரு 8ல் அமர்றதுனால பொருளாதாரத்தில் எந்த குறையுமே உங்களுக்கு இருக்க போகிறதில்ல. ஆனால் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அவங்களுடைய அந்யோன்யம் குறைய வாய்ப்பு இருக்குது. குருவும் சுக்கிரனும் எதிர்த்தன்மை உள்ளவர்கள் அப்படிங்கிறதுனால அந்யோன்யமாக நீங்கள் இருக்கிறது ரொம்ப நல்லது. தொழிலில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வேலையில் அழுத்தம், பளு இருந்தாலும் கூட பெரிய பாதிப்புகள் வர வாய்ப்பில்லை. உங்கள் வேலையில் இருக்கக்கூடிய டென்ஷன் இதெல்லாம் நீங்கள் குறைச்சிக்கணும் அப்படின்னா கூடுமான வர யோகா பண்ணுங்கள், தியானம் பண்ணுங்கள், உடற்பயிற்சி செய்யுங்க. வெளி பயணங்களின் போது வெளியிடத்தில் உணவு உட்கொள்ளாமல் இயற்கையான உணவுகளை கூடுமான அளவு சாப்பிடுங்க. அதான் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்லாயிருக்கும். ரிச்சிக ராசி அன்பர்களை பொறுத்தளவில் தந்தை வழியில் எந்த பிரச்சனையும் இருக்காது. தாய் வழியில் உடல்நிலையில் சிறு சிறு தொந்தரவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் உருவாகும். 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் சூரியன், புதன் இணைஞ்சிருக்கிறதுனால 10ஆம் இடத்துல செவ்வாயும் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழில் அருமையாக இருக்கும். ஆனால் கோபம், ஆக்ரோஷத்தை குறைச்சிக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் தொழிலாக இருந்தாலும் சரி, உங்கள் வேலையாக இருந்தாலும் சரி எல்லாத்துலேயுமே நிச்சயமாக வெற்றி அடைய முடியும். நிதானமாக செயல்படுறது எல்லாத்துலேயுமே ரொம்ப நல்லது. திருமணம் ஆகாதவங்களுக்கு, இதுவரை திருமண தடை இருந்தவங்களுக்கு அதெல்லாம் நீங்கி திருமண யோகம் வரப்போகுது. அது மட்டும் இல்லாமல் காதல் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுலேயும் சிறு சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். எதுலேயுமே கோபம், ஆக்ரோஷத்தை தவிர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா எல்லாத்துலேயுமே வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதத்தில் இருக்குதுங்க. உங்களினுடைய பரிகாரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய
விநாயகர் ஆலயத்துக்கு சென்று நெய் தீபம் இட்டு வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுடைய தீமைகள் எல்லாமே உங்களை விட்டு விலகி உங்களுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கையை தருவாருங்க. நன்றி, வணக்கம்.